வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கரூர்ல வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அதில் வந்து விஜய் அறிவிச்சிருந்தாரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ரூ. 20,00,000 குடுக்குறதா சொல்லியிருந்தாரு. பாதி பேர் குடுக்கவும் செஞ்சிருக்காரு இப்போ. இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து ரூ. 10,00,000 குடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபி வந்து ரூ. 2,00,000 காங்கிரஸ் வந்து ரூ. 2,00,000 மொத்தம் ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 34,00,000 ஒரு குடும்பத்துக்கு குடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு குடும்பத்தில இழந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு இழப்பு என்னன்றது தெரியும். அந்த பணத்த வச்சு அவங்க அடுத்து ஏதாவது பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பணம் குடுக்கணும்னு நெனச்சது ரொம்ப பெரிய மனசு, குடுக்கட்டும். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயம் வந்து ஒரு விவசாயம் பண்றாரு, விவசாயம் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு ரூ. 2,00,000 தான் குடுக்குறீங்க. அதே மாரி விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ணி அது வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வாரமாவும் நம்ம தமிழ்நாட்டில நல்ல மழை. எல்லா இடங்களுமே மழை. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலம் வந்து பயிர் வந்து தண்ணீல முழுகிடுச்சுன்னு நெனைக்கிறேன். சொன்னாங்க நியூஸ்ல பார்த்தேன் நானு. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பயிர் நல்லா அறுவடை பண்ணுற நேரத்தில இருக்குது நல்லா. ஒரு வாரத்துல ஒரு வாரம் இல்ல 2 நாள், 3 நாள் அறுக்க போறாங்க. அறுப்பு அறுக்கிற டைம்ல மழை வந்து தண்ணி எல்லாம் முழுகி போயிடுச்சு. எல்லாம் அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வச்சிருப்பாங்க. வீட்ல இருக்கிற அண்டா, குண்டா முதல் கொண்டு அடகு வச்சு அவங்க பயிர் வச்சிருப்பாங்க, விவசாயிகள். இவ்வளோ செலவு பண்ணி பயிர் வைக்கிறாங்க. சரி நல்லா விளைஞ்சிரும். நம்ம வந்து அறுவடை பண்ணி நம்ம இது எல்லாமே நம்ம மூட்டுக்கலாம் அப்படின்ற தைரியத்தில, இப்போ எல்லாமே தண்ணி வந்து அழுகி போய் எல்லாமே நாசமா போச்சு. அவங்களுக்கு வந்து செலவு பண்ண காசு கூட அவங்களுக்கு வராது. இதுதான் வந்து ஒரு விவசாயியோட நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயிக்கு வந்து தண்ணி வந்து பயிரெல்லாம் முழுகி அழுகி போனாலும் சரி, இல்லைனா தண்ணியே இல்லாமல் காஞ்சு போயிடுச்சு விவசாய நிலம் அப்படின்னாலும் சரி, ஒரு ஏக்கருக்கு 2000 இல்லை 3000. இந்த 2000 3000த்தையும் வச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒரு ஏக்கருக்கு 2000 3000 4000ன்னு கொடுத்தா அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் நம்ம நாட்டோட முதுகெலும்பே பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான். விவசாயிகள் விவசாயம் பண்ணலன்னா நம்மலாம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அதுவும் நம்ம பிச்சை எடுத்தால் கூட நம்ம பிச்சை போடுறவன் சோறு நமக்கு போடுவானான்னு தெரியாது. பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு ரொட்டி, பிரெட்டு தான் போடுவோம். அந்த மாதிரி நிலமை நமக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது ஏன் விவசாயிகளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற? விவசாயிகள் வந்து இறந்து போனால் வந்து யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க? இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்போ ஒரு விவசாயி வந்து என்ன நினைப்பாரு? நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்பாரா? இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் சாகணும்னு நினைப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. எல்லா துறையிலயும் இருக்கிறவங்களும் சரி, பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வசதியா தான் இருக்கிறாங்க. ஆனா, இந்த விவசாயிகள் மட்டும் தான் சரி, கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அதே சூழ்நிலை தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் அவங்க வாழ்க்கையில வரல. எந்த ஒரு முன்னேற்றமும் வரல. எந்த ஒரு பொருளாதார சூழ்நிலையும் அவங்களுக்கு வரல. ஆனா, எல்லா துறையிலயும் சரி, எல்லா கம்பெனிகளும் சரி, எல்லாம் வேலை பார்க்குறவங்களும் சரி, ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. வருமானம் வருது, எல்லாம் பண்றாங்க. ஆனா, இந்த விவசாயிகளுக்கு மட்டும் பாருங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. எந்த காலத்துலயுமே அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரல. பொருளாதார சூழல்கள் வந்து அதிகரிக்கல. அப்படியே தான் இருக்கிறாங்க. இத வந்து யாராவது கவனிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு நடிகரோட கூட்டத்துக்கு போயிட்டு, அங்கே போய் இறந்து போயிட்டு, அது ஓடி ஓடி போய் பணம் குடுக்குறீங்க. ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓடி ஓடி எல்லாரும் போய் பார்க்குறீங்க. நல்ல விஷயம் பண்ணுங்க. அதே ஏன் ஒரு விவசாயிகளுக்கு ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? விவசாயி வந்து நமக்கெல்லாம் சோறு போடுறவரு அவரு. ஊருக்கே சோறு போடுறவரு. அவர ஏன் போய் பார்க்க மாட்டேன்றீங்க? அவருக்கு ஒரு பிரச்சனைலாம் ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் என்ன பிரச்சனைன்னு யாராவது கேட்குறீங்களா? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு விசாரிக்கிறீங்களா? அவருக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறீங்களா? அதெல்லாம் மட்டும் ஏன் பண்ணுறது கிடையாது? இது வந்து தப்பா, ரைட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.